நீ சத்தியமா போய் நீ ஷோ பாக்குற பக்கத்துல உட்காந்துருக்கல ஒரு உனக்கல்வி. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது இந்த 2 தரித்திரம் இருக்குல்ல பிக் பாஸுக்குள்ள வீட்டுக்குள்ளே, இந்த 2 தரித்திரம்னு சொல்லுவாங்கல்ல, அதுங்க பண்ண சில விஷயங்கள் எல்லாம் நேற்று பார்த்துருப்பீங்க, எபிசோட்லேயே பார்த்துருப்பீங்க. எந்த அளவுக்கு கீழ்த்தரமான ஒரு வேலையை பார்த்து சாண்ட்ராவை கீழே தள்ளி விட்டு அதுக்கு ஒரு மாதிரி ப்ரொஜெக்ஷன் பண்ணி ஒரு வேலையை பார்த்தாங்கல்ல, அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் திவ்யாவாக இருக்கட்டும், வினோத்தாக இருக்கட்டும், சபரியாக இருக்கட்டும், விக்கல்ஸாக இருக்கட்டும், வச்சு செஞ்சு விட்டாங்க. அதில் குறிப்பாக பார்க்கணும்னா விக்கல்ஸாக இருக்கட்டும், திவ்யாவாக இருக்கட்டும், வேறு லெவல். திவ்யாலாம் பார்த்திங்க அப்படின்னா டாப்புக்கு போயிட்டாங்க. நேற்று கோபத்தின் உச்சிக்கே போயிட்டாங்க. வச்சு செஞ்சு விட்டாங்க. அப்படி என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கன்னு கேட்க போகிறது கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று கார் டாஸ்க் நடந்துச்சுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போனாலும் போகும், கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கோங்க. நேற்று கார் டாஸ்க் ஒன்று நடந்துச்சுங்க. அதில் இருக்கிறவங்க வந்து கடைசியாக யார் அந்த காருக்குள்ளே சர்வை பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னு. அந்த டிடிஎஃப்பில் கடைசி டாஸ்க்கு, ஃபைனல் டாஸ்க்கு அதான்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதை முடிச்சுட்டு யார் கடைசியாக வராங்களோ அவங்க தான் வின்னு. இப்போ லீடிங்கில் அந்த டேபிள்லேயே பார்த்தீங்கன்னா லீடிங் இருக்கிறது ஒன்று சபரி, இன்னொன்று அரோரா. இவங்க 2 பேர் தான் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வைங்க. இப்போது இந்த கார்லேருந்து வெளியே ஏற்றணும். யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அகேன்ஸ்ட்டு யார் இருக்காங்களோ அவங்கள வந்து வெளியே ஏற்றணும். எப்படி தள்ளி விடுறது தான் அது வந்து நிறைய பிக் பாஸில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இவங்க வேணுக்குன்னே சாண்ட்ராவை தள்ளி விடுறேன்ற பேரில் உதச்சி கீழே தள்ளி விட்டானுங்க. அது மட்டும் கிடையாதுங்க, உதச்சி கீழே தள்ளி விட்டது மட்டும் கிடையாது, அதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு அப்யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அப்யூஸ் பண்ணானுங்க. குறிப்பாக சாண்ட்ராவோட குழந்தைங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. குழந்தைங்களை பற்றி பேசுகிறானுங்க. இவன் என்ன தான் இவங்களோட இதுன்னு எனக்கு மென்டாலிட்டின்னு எனக்கு சத்தியமாக புரியவே இல்லைங்க. ரொம்ப ஓவராக போயிட்டானுங்க. நேற்றுக்கு எத்தனை பேர் வந்து அந்த எபிசோடு பார்த்தீங்கன்னு தெரில, பார்த்த எல்லாருக்குமே தெரியும் இவங்களெல்லாம் செருப்பை கழட்டி அடிக்கணுமே அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்டு உங்களுக்கு வந்திருக்கும். எல்லாருக்குமே வந்திருக்குங்க. ஏன்னா எனக்கே தோணுச்சு, எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இதுதான் தோணுச்சு. இவங்கெல்லாம் எதுக்குடா வீட்டில் வச்சுக்கிருக்கீங்க, விரட்டி விடுங்கடான்னு. இதில் நிறைய பேர் ரெட் கார்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. வேணாம், ரெட் கார்டு அந்த இது வேணாம். ஏன்னா எவ்வளவோ நடந்துச்சு, எவ்வளவோ நடத்திட்டாங்க. அப்போயுமே ரெட் கார்டு கொடுப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா நாளைக்கு முடிய போகுது ஷோ. இப்போ கொடுத்து ரெட் கார்டு கொடுத்து எதுக்கு அந்த ரெட் கார்டு எலிமினேட் பண்ணி விட்டுருங்கடா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நேற்று நிறைய விஷயம் நடந்துச்சுங்க. ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்களா என்னன்னு தெரில, நேற்று சாண்ட்ராவை ஒரு மாதிரி பேசினா யார், கமருதீன். இப்போது பார்வதி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, சாண்ட்ரா தான் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்படி சாண்ட்ரா தான் இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறான். நான் மறுபடியும் அதை செக் பண்ணி பார்த்தேன்னா இவன் தான் யாரு, கமருதீனும் பார்வதியும் தான் சாண்ட்ராவை ஸ்கேம்ட்ரான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி விட்டானுங்க. இவங்க 2 பேரும் தான் ஸ்டார்ட் பண்ணானுங்க. சரிங்க, ஸ்கேண்ட்ரா அப்படின்னா என்ன, ஸ்கேம்னா என்ன, ஊழல். மறுபடியும் அந்த ஊழல் அப்படின்ற வார்த்தையை அவங்க பேரோட சேர்த்து சொன்னது இவங்க. அதுக்கப்புறம் தான் கடுப்பான இவங்க, சாண்ட்ரா நீ வந்து காமருதீன், அவள் வந்து பொறுக்கி பாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீ சொன்னதுக்கு தான் பதில் அவங்க கொடுத்துருக்காங்க. சாண்ட்ரா கொடுத்தது பதில். உடனே இந்த பாரு ஒன்று எடுத்துகிட்டு வந்துச்சு. அதாவது விக்கல்ஸ் ஒன்று சொல்லும்போது நீங்கள் தானே சர்வை பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. சர்வை பண்ணுறதுன்னு சொன்னதுக்கும் அவங்க பேர் அசிங்கப்படுத்துறதுக்கும் என்னது, சர்வை பண்ணுறாங்கன்னு சொன்னது முதல்ல யார்? அப்போ நீனும் சொல்லிட்டு போ, நீங்கள் என்ன வச்சு சர்வை பண்ணுறீங்கன்னு. இதில் இவங்க அம்மா, ஐயோ இதெல்லாம் நேற்று பேசின பேச்சுக்கு சத்தியமாக சொல்கிறேன், அவங்க அம்மாலாம் மெச்சணும். இதை இப்படி ஒரு பிள்ளையை பெற்று வச்சுருக்கமேன்ட்டு மெச்சணும். அவ்வளோ டென்ஷன் ஆச்சுங்க. நேற்று எபிசோடு பார்க்கவே முடியல, அந்த அளவுக்கு இதாக இருந்துச்சு. லைவ் பார்த்தவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். லைவில் ஓடுது பா முடியலைங்க, அந்த அளவுக்கு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்களா என்னன்னு தெரில, இவங்க காமருதின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களடான்ட்டு. அப்போது அவன் ஒரு விஷயம் சொன்னால், நாங்கள் காமம் பண்ணுறோம், நீ என்ன பண்ண, நீ என்ன பண்ணி நீ வந்து புள்ள பெற்றுக்கிட்டன்ற மாதிரி ஒரு விஷயம் கேட்குறாங்க. இதெல்லாம் என்ன ஒரு இது மென்டாலிட்டி இவனுக்கு. 20 வருஷம் கல்யாணம் ஆகி அவங்க இப்போ ஃபேமிலியோடு வாழ்கிறவங்களுக்கும் இவங்க காட்சி பிடிச்சி திரிகிறவங்களும் ஒன்றா, இவங்க 2 பேருமே ஒன்றா, எனக்கு அது புரியவே இல்லை. இவன் அதைத்தான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கான். நாங்கள் பண்ணுறது வந்து புனிதமான காதல், புனிதமான காதல் நல்லா தான் வாயில் வருது. இவங்க பண்ணுறது புனிதமான காதலாம் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா அப்யூஸ் தான்.
அப்யூஸ் பண்ண மேனிக்கு இருக்கான். அவங்க சும்மா இருந்தாலுமே, சாண்ட்ரா சும்மா இருந்தாலுமே வம்படியாக வலுக்கட்டாயமாக போய் அவங்கள வம்புழுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. இதில் வேற திவ்யா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, திவ்யா இவங்க தானே வந்து வம்புழுத்தாங்கன்னு. அதுக்கு சாண்ட்ராவுமே கேட்குறாங்க, நான் பாட்டுக்கு அமைதியாக தான் இருந்தேன், என்னை ஸ்கேம்டான்னு சொன்னது இவங்க தான் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. தப்பே கிடையாது, இவங்க தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. அதில் ஒரு விஷயம் நீங்கள் அந்த வீடியோவில் கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். திவ்யா எந்த அளவுக்கு மெனக்கெட்டாங்க அப்படின்றது வந்து எனக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சுங்க. திவ்யாவாக இருக்கட்டும், சபரியாக இருக்கட்டும், வினோத் கூட அந்த பக்கம் உட்காந்துருந்தார். அவரால் இந்த பக்கம் வர முடியலைன்னா கூட வைங்க. பட் சபரி அண்ட் திவ்யா இவங்க ரெண்டு பேரும் யார், கமருதீன் பார்வதி திவ்யா எவ்வளவோ மெனக்கட்டாங்க சாண்ட்ரா வந்து கீழே விழுகக்கூடாதுன்னு. சாண்ட்ராக்கும் திவ்யாவுக்கும் எவ்வளவோ முரண்பாடு இருக்குது, நானும் பார்த்துருக்கேன், எவ்வளவோ முரண்பாடு இருக்குது. ஆனால் சாண்ட்ரா கீழே விழுகும்போது பிடிச்ச கை திவ்யா கை தான். திவ்யா தாங்க பிடிச்சாங்க. அதாவது இவங்க வந்து தள்ளி விட போகிறாங்கன்னு தெரிஞ்ச அந்த செகண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா திவ்யா ரெடி ஆகிட்டாங்க சாண்ட்ராவை பிடிக்கிறதுக்கு. அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 2-3 இடத்துல திவ்யா இதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என் கை வந்து இப்படி ஆயிடுச்சு, ஒரு மாதிரி நீளமாக இது பண்ணி என் கை மாட்டிக்கிச்சு, அந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. அதுக்கு மாட்டினதுக்கு முக்கியமான காரணம் திவ்யா சாண்ட்ராவை பிடிச்சிருந்தாங்க. ரெண்டு கையால் பிடிச்சிருந்தாங்க. ஒரு கை ரைட் கைனா இன்னொரு கை லெஃப்ட் கை. அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இவங்க தள்ளும்போது சாண்ட்ரா கீழே விழுகாததுக்கு முக்கியமான காரணம் ஒன்று திவ்யா, இன்னொன்று சபரி இங்கிட்டு இருந்து ஒரு கையை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு, அங்கிட்டு இருந்து திவ்யா 2 கையுமே பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்களால தள்ள முடியல, ஏன்னா 2 பேர் பிடிச்சிருக்காங்க சாண்ட்ராவை, அதனால் சாண்ட்ராவால் விழுக முடியல. இப்போ இவங்களால் தள்ள முடியலன்னா உடனே காலை வச்சு மிதிக்கிறானுங்க. ஒரு பொண்ணு காலை வச்சு மிதிக்கிறா, அது ஒன்று. இன்னொன்று, நீ வந்து எரும மாடு மாதிரி இருந்துக்கிட்டு நீ அவங்கள மிதிச்ச அப்படின்னா என்னத்துக்கு அவங்க 2 குழந்தை பெற்றவங்க, கொஞ்சம் கூட அறிவு வேணாம், காலை வச்சு எத்துறோமேனு ஒரு பொண்ணை. இதில் கடைசியாக சொல்லிக்கிறானுங்க, நாங்கள் தள்ளி தானே விட்டோம். தள்ளியா விட்ட நீ தள்ளி தானே வந்து இது பண்ண முடியும். விஜய் சேதுபதி வந்து செருப்பால் அடிக்கணும் இவங்களெல்லாம். ஆனால் ஒன்றுங்க, உண்மையிலே திவ்யா வந்து ஹானஸ்ட்டுங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. நேற்று பார்க்கும்போது நான் நிறைய இடத்துல திவ்யா வந்து அவங்க சில விஷயங்கள் பண்ணும்போது அவங்கள வந்து குறை சொல்லியிருக்கேன். பட் இந்த இடத்துல நம்மளால் அவங்கள எதுவுமே சொல்ல முடியாது. இவங்க சாண்ட்ரா இந்த மாதிரி விழுந்துட்டு மெடிக்கலுக்காக போன உடனே வச்சு செய்யன்னு செஞ்சு விட்டாங்க. கமருதினால பேச முடியல, வாயில் ஈ ஆடலை. நீ இப்போ பேச வேண்டியதானே திவ்யா கிட்ட, வச்சு கிழிச்சு விட்டாங்க பார்வதியும் பேசவே முடியல. அது ஏதோ ஒன்று லூஸு மாதிரி ஒன்று நான் பேசிக்கிட்டு இருக்கு. ஆனால் திவ்யா விடவே இல்லையே, ஒன்றுமே விடவே இல்லை. நீ வந்தினா வாடி, நான் உன்னை வச்சு வெளுக்கிறேன்டி அப்படின்ட்டு வச்சு வெளுன்னு வெளுத்து விட்டாங்க. ஸோ இதை கேட்டுக்கிட்டு இருந்தா நம்ம சபரி அண்டு விக்கல்ஸு, நம்ம வினோத், இவங்கெல்லாம் உள்ளே நின்றுக்கிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது கருமம் பாரு அப்படின்ற மாதிரி சபரி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்ம வினோத் ஒரு விஷயம் சொன்னாருங்க. எப்பா எஃப்ஜே, டே கோயில் கட்டி கும்பிடணுண்டா, உனக்கெல்லாம் நல்லா சொன்னடா, நல்லா கரெக்டாக கணிச்சடா அப்படின்ற மாதிரி வினோத் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பாருப்பா கருமம், எஃப்ஜே எங்கடா கரெக்டா கணிச்சடா, நீ வெளியே வந்தா கூட அவ்வளோ காயில கூட பெருமையா பேசுறடா நீ. எனக்கு கூட இப்போ தோணுச்சுங்க, உண்மையிலே தோணுச்சு, எஃப்ஜே மட்டும் இந்த இடத்துல இருந்தானா பார்வை வச்சு கிழிச்சு விட்டுருப்பான். பார்வால் பேச முடியாத ஒரே ஆள் அப்படின்னா, ஒரு ஆள் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட பேச முடியாத ஒரே ஆள்னா எஃப்ஜே தான். எஃப்ஜே வந்து கிழிச்சு விட்டுருவான். பார்வை எப்படி அட்டாக் பண்ணால் அவளால் பேச முடியாதோ அதை கரெக்டாக பேசுவான். அவன் இருந்திருந்தா வச்சு கிழிச்சு விட்டுருப்பான் இந்த இடத்துல. அப்போது சபரியோ விக்கோல்ஸோ ஏதோ ஒரு விஷயம் வருதுங்க. என்ன அப்படின்னா, ஏன்னா உன் ஃப்ரெண்டு பார்த்தியா எப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே உடனே அங்கிட்டு இருந்துட்டு அவன் பண்ண நான் என்ன பண்ணுறது, நானுமே கத்திக்கிட்டே தானே இருக்கேன், டே தப்புடா கமருதீன் வேணாண்டா, பார்வதி வேணான்னு சொல்லிகிட்டே இருக்கேன், இவங்க இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்கடா, டே எனக்கும் மனசாட்சி இருக்குது, நானும் அவனோட நிறைய இடத்துல காரி துப்பி விட்டுருக்கேன்ற மாதிரி வினோத் இந்த இடத்துல சொல்கிறாரு. எப்போ கம்முன் ஆயிடுச்சுடா சாண்ட்ரா, நானும் மனசாட்சி இருக்குதா எனக்கும். அவன் ஃப்ரெண்டா இருந்தா அவன் பண்ணதெல்லாம் வந்து அவங்க கிட்ட பழகுறதா இருந்தா எதுவுமே நான் கேட்காதெல்லாம் இல்ல, காரில மூஞ்சில துப்பிக்கிறேன் தெரிஞ்சுங்க. அப்ப இவங்க 3 பேர் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, அடுத்து ஃபர்ஸ்ட் வந்து சபரி தான் இருந்தாங்க. சபரி வந்து அந்த டிடிஎஃப் அந்த இதில் ஜெயிச்சிருந்தான்னா அவனுக்கு தான் டைட்டில், அவன் தான் டிடிஎஃப் வின் பண்ணியிருப்பான். பட் இந்த இடத்துல வந்து சபரி கீழே இறங்கிட்டாப்ல. பட் இந்த இடத்துல கடைசியாக இப்போ இருக்கிறது யார் பார்த்தீங்கன்னா அரோரா கடைசி வரைக்கும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் டிடிஎஃப்ன்ற மாதிரி ஒரு விஷயம் வருது. ஸோ வினோத் ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, இப்போ கடைசியாக இப்போ இருக்கிறது யாரு, அரோரா, உயிரே போனாலும் வந்து இறங்காத அப்படின்ற மாதிரி சொல்லு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாருங்க. உண்மையிலே அதான் சொன்னாரு. இப்ப அடுத்து யாருக்குறா அரோரா, உனக்கு அப்புறம் அரோராவா? இங்க இருந்து உயிரே போனாலும் இறங்க சத்தியமா தான். ஆனா இந்த இதுல ஒரு விஷயம் நல்லா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, இப்படி சாண்ட்ரா கீழே விழுகிறாங்க, விழுந்த உடனே
கேமாவது மயிராவது அப்படின்னு சொல்லி 2 பேர் இறங்கி வந்தாங்க பார்த்தீங்களா, சபரியும் வினோத்தும். ஹேட்ஸ் ஆஃபுங்க, உண்மையிலே சொல்கிறேன், ஹேட்ஸ் ஆஃபு, தரமானது. இப்படி தான் இருக்கணும். இதுதான், அதாவது நீங்கள் கேமில் ஜெயிச்சிங்கன்னா டிடிஎஃப் வின் பண்ணுவீங்க, என்ன வேணால் வின் பண்ணுவீங்க. ஆனால் இப்போ எனக்கு இந்த கேமும் வேணாம் ஒன்றும் வேணான்னு சொல்லி இறங்கி அவங்க ஒரு பொண்ணு இந்த மாதிரி அவங்க துடிச்சிக்கிட்டு இருக்காங்க, வலிப்பில் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. எவன் பண்ணானோ அவன் சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் இவங்க 2 பேரும் இறங்கி எனக்கு கேமும் வேணாம் ஒன்றும் வேணான்னு சொல்லி இறங்கி ஓடி வந்தாங்க பார்த்தீங்களா. மனுஷங்க 2 பேருமே மனுஷன். இந்த ஜெம்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, வைரங்கள்னு, இவங்க 2 பேரும் தான். அதுக்கப்புறம் விக்கல்ஸுமே இது பண்ணார், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. பட் இவங்க 2 பேருமே, ஏன்னா விக்கல்ஸ் கேம் விட்டு போயிட்டாரு, ஆனால் கேமில் இருந்த 2 பேர் வந்து எனக்கு கேம் வேணாம், அவங்கள வந்து பார்த்துக்கிட்டா போதும்னு சொல்லி தூக்கிட்டு மெடிக்கல் இதுக்கு போனாங்க பார்த்தீங்களா. வேற லெவலுங்க. ஆனால் இதுக்கப்புறம் இவங்க பேசுனாங்க பாருங்கள், காமருதினும் இப்போ பீடை பாருவோம். அதாவது மெடிக்கல் இருக்குது, எப்படி மெடிக்கல் இருக்குது, மெடிக்கல் ரூமுக்கு கொண்டு போவாங்க. நான் என்ன சொல்றேன், அந்த அம்மா கோமாக்கு போயிருச்சுன்னா மெடிக்கல் ரூமுக்கு போய் ஒத்தரம் கொடுப்பாங்களாடா இவங்க பண்ணதுக்கு? எனக்கு புரியவே இல்லை. இதே இது காமருதினும் பீடையோட வீட்டில இருந்து யாரோ ஒருத்தவங்க இந்த மாதிரி ஆயிருந்தா இவங்க இப்படி தான் பேசுவாங்களா? எனக்கு அப்படி தான் தோணுது. இவங்க 2 பேரும் அப்படி தான் விட்டுட்டு போயிடுவாங்க போல இருக்கு, செத்தா சாகட்டும் அப்படின்ட்டு. என்ன லட்சணத்தில் வளர்த்துருக்காங்க தெரியல, சத்தியமாக சொல்கிறேன். இந்த காஜி பிடிச்ச வீட்டிலேருந்து பீடை வீட்டிலேருந்து அவங்களாம் வந்தாங்களே, மெச்சிக்கங்க அவங்க பிள்ளைங்களெல்லாம், ரொம்ப நல்லா மெச்சிக்கங்க. இந்த இடத்துல தான் திவ்யா வேற லெவலில் கத்திட்டாங்க. உனக்கு தெரியாது, வாயை மூடுறின்னு சொல்லி பாரு ஒரு பக்கம், கமருதின் ஒரு பக்கம் வச்சு கிழிச்சு விட்டாங்க. அதுக்கு இவங்க 2 பேரும் என்ன சொல்கிறது, அதை வந்து முட்டு கொடுக்குறாங்க. எப்படின்னா, அதாவது நேற்று வந்து என்னை வந்து இப்படி பண்ணிடல, நேற்று இந்த வேர்டு பண்ணிடுறேன். டே, அப்யூஸ் பண்ணுறதுக்கும் விளாட்றதுக்கும் வேறு வித்தியாசம், சரியா? இவங்க குரூப்பாக விளையாண்டு உன்னை பிடிக்க தான் செஞ்சாங்க. இந்த மாதிரி உதச்சி தள்ளி விட்டு அப்யூஸ் பண்ணி அவங்க வீட்டை பற்றி, அவங்க ஃபேமிலி மேட்டரை பற்றி, அவங்க குழந்தை எப்படி இது பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் எவனுக்கு பேசவே இல்லை. அதை இவங்க புரிஞ்சுக்கணும். அப்யூஸ் பண்ணுறதுக்கும் விளையாடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இவங்க 2 பேரும் இவங்க இப்போ அப்யூஸ் அந்த அளவுக்கு பண்ணுவாங்களாம். எனக்கெல்லாம் தெரிஞ்சு பிரஜின்னு நேற்று ஒரு வீடியோ பார்த்தேங்க. பிரஜின் ஒரு வீடியோ இது பண்ணியிருந்தாரு. நான் மட்டும் அங்கே போகும்போது அவன் இருந்தானா அவனுக்கு அது நல்ல நாள் இல்லை. சப்போஸ் நான் போகிறதுக்கு முன்னாடி அவன் போயிட்டானா அவனுக்கு நல்ல நாள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். இது வந்து பகிரங்கமாக சொல்லியிருக்காரு. சார் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது கொடுக்குற மாதிரி இருக்கே, மிரட்டல் பண்ண மாதிரி. ஆமாம் மிரட்டல் தான் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டு போயிட்டார். அஃப்கோர்ஸ் நான் செலிப்ரேஷன் ஒன்று உள்ளே போகிறேன். நான் உள்ளே போகிற வரைக்கும் கம்பெனி உள்ளே இருந்தாருன்னா அது ஒரு பேட் டைம். நான் உள்ளே போகும்போது அவர் இல்லைன்னா அவர் குட் டைம். வார்னிங். உடனே திவ்யா கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. உடனே இந்த அம்மா, நான் இப்போ என்ன பண்ணேன் ஏம்மா பண்ணி ஒருத்தவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. உடனே என்ன பண்ணாங்களாம்? எப்படி தாண்டா இவங்களால முடியுது? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களால முடியல, சாயந்தரவால் முடியல. இவங்க எல்லாருமே தூக்கிட்டு கொண்டு போய் அங்கே இது கொண்டு போய் வைக்கிறாங்க. சத்தியமாக சொல்ல இவங்க 3 பேருமே நொந்துட்டாங்க. 3 பேருமே நொந்துட்டாங்க. இப்போ இவங்க 2 பேருமே சேர்ந்துக்கிட்டு இவங்க பண்ண விஷயத்தை எப்படி நாங்கள் பண்ணது சரி அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் வேற லெவலில் காமெடி. என்ன அப்படின்னா, அதாவது இவங்க வந்து கேட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து இவங்களை வந்து தள்ளுனால அவங்க விழுந்தாங்க. காலும் இங்க வந்து லாக் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி பண்ணா அவங்கள புஷ், இட்ஸ் கால்ட் புஷ். அவங்கள புஷ் தான். என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? சத்தியமாக சொல்கிறேன், இது விஜய் சேதுபதி இதை கேட்காம இருந்தீங்கன்னா நீ விஜய் சேதுபதியே கிடையாது, நீ கிளம்பி போய அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அப்போ திவ்யா ஒரு விஷயம் சொன்னாங்க பாருங்கள், வேற லெவல். எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. என்ன அப்படின்னா, ஓனா கிளவின்னு நம்ம பார்வதியை சொன்னது எனக்கு சத்தியமாக சொல்ல சிரிப்பு வந்துருச்சுங்க. ஓனா கிளவி அப்படின்னா, அதாவது உன்னைய பற்றி கமருதி நீ வந்து வெளியே போய் நீ வந்து வெளியே போய் வந்து இங்கே நடந்த விஷயம் எல்லாத்தையும் பாரு. உன்னைய பற்றி இவ இன்னொருத்தவங்க கிட்ட எவ்வளோ தப்பாக அசிங்கமாக உன்னைய பற்றி பேசி வச்சிருக்கான்னு நீ வெளியே போய் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லு அப்படின்ற மாதிரி இந்த ஓனா கிளவி அவ்வளோ பேசி வச்சிருக்கான்னு சொல்லி ஓனா கிளவின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. நீ சத்தியமா போய் நீ ஷோ பாக்குற, உன் பக்கத்துல உட்காந்துருக்கல ஒரு ஓனக்கிழவி, அது உன்னை யார்கிட்ட என்னெல்லாம் உன்னை எவ்வளவு கேவலமா பேசியிருக்குன்னு நீ பார்த்துட்டு எனக்கு கால் பண்ண. ஓனா கிளவியா? வேற லெவல் பேரா இருக்கு இதெல்லாம். இப்போ இன்னொரு விஷயமே திவ்யா சொல்றாங்க. அதாவது இங்கே பாரு கமருதீன், நீ இவ கூட சேர்ந்த அப்படின்னா இவ்வளோ மாதிரியே பீடையாக தான் போவ. அவன் நார்மலாக நல்லா தான் இருந்தான், நீ எப்போ சேர்ந்தியோ அப்போலேருந்தே இப்படி ஆக்கிட்ட, அவனை வந்து ரொம்ப இது பண்ணி விட்டான்ற மாதிரி வச்சு கிழிச்சு விட்டாங்க திவ்யா. அங்கேயுமே மரியாதையெல்லாம் இல்லை பார்வதிக்கு. வாடி பொடிதான், உனக்கு என்னலாம் எதுக்குடி மரியாதை அப்படின்ற மாதிரி வச்சு கிழிச்சு விட்டாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்தா அங்க சபரி அண்ட் விக்கல், சபரிலாம் அழுக ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா அது ஒரு கேமுக்கு என்னடா உதச்சு தள்ளுவாங்களாடா
அங்கே பாடுறா எப்படி தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு சபரியெல்லாம் அழுக ஆரம்பிச்சிட்டாரு. கேம் தானே. சரி. சபரியோட நேச்சரே இதுதாங்க. சபரியோட நேச்சரே இதுதான். நிறைய பேர் நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சபரி உண்மையான குணமே இதுதான். அப்புறம் ஒரு விஷயம் சொன்னாங்க, இவ பேசிக்கிட்டே இருக்கும், பீடை பேசிக்கிட்டே இருக்கும், வாயை உடச்சு விட்டுருவேன்ற மாதிரிலாம் ஒரு விஷயம் சொல்லி விட்டான். அப்புறம் தான் அங்கேருந்து நம்ம யார் வினோத், விக்கல்ஸ், சபரி இவங்க 3 பேர் வந்து இப்படி தான் கேட்கக்கூடாதுன்னு வச்சு கேட்டு விட்டவங்க. என்ன அப்படின்னா விக்கல்ஸ் எல்லாம் மயிரும் தான் வருது வாயிலிருந்து. மயிருன்னு சொல்றாரு, வார்த்தைக்கு வார்த்தை. ஒத்தாடி நீ வெளியே வாடான்ற மாதிரி வார்த்தைக்கு வார்த்தை. உடனே அவருக்கு கோவம் வந்துருச்சான் கமருதீனுக்கு. எங்கே பாரு விக்கல்ஸ் தேவையில்லாம வார்த்தையை விட்டுக்கிட்டு இருக்க டே அப்படி தாண்டா விடுவேன், வெளியே வாடா. நீ இவ்வளவு சொல்றீல, வெளியே வாடா நாம வச்சு போண்டான்ட்டு. உடனே அவருக்கு கோவம் வந்துருச்சான். யாருக்கு? கமருதீனுக்கு. இங்க பாரு நான் வெளியே வந்தேன், என்னடா எங்க அம்மா பத்தி திட்டுறியா, எங்க அம்மா பத்தி. டே அதுக்கு தான் வினோத் கேட்குறேன், அவன் எப்படா உங்க அம்மா பத்தி கேட்கணும், ஏன்னா ஓத்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா. டே இது நார்மலா நம்ம பேசக்கூடிய வார்த்தைடா, இது எங்கடா உங்க அம்மா பத்தி பேசணும்? இல்லடா எங்க அம்மா பத்தி தான் பேசினா. அம்மா பத்தி அவங்களுக்கு சிங்கிள்ஸ் வச்சுக்கோண்டா வாடா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். விக்கல்ஸுமே நீ வா நான் இங்கே தான் நிற்கிறேன், வா 2 பேரும் வச்சுப்போம், நீ என்ன வேணால் பண்ணு, என்ன கொலை பண்ணியா, வாடா கொலை பண்ணுறா வாடா அப்படின்ற மாதிரி வார்த்தை வேற. அதான் சொல்லல, ஒரு ஹைப்பருக்கு போயிட்டாங்க, எல்லாருமே ஹைப்பருக்கு போயிட்டாங்க இவங்க பண்ண வேலையில். அதுல இன்னொரு விஷயம் பேசுறாங்க பாருங்க, இதுதான் ஹைலைட். என்னன்னா இவங்க 2 பேரும் பாத்ரூம்ல இருக்கும்போது நாய் குலைச்சுல, அதை பத்தி இங்க பேசிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க பண்ண இந்த விஷயம் வந்து வெளியே தெரிஞ்சிருக்குமோன்னு கமருதீன் பயப்படுறாராமா. உடனே நம்ம பார்வதி ஒரு விஷயம் சொன்னிச்சு பாருங்க, அதுக்கெல்லாம் பயப்படாது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எப்படி இவங்க பார்த்துப்பாங்க. அப்போ ஒரு வார்த்தை சொன்னுச்சு நம்ம பீட, நீங்க எதுக்கு எனக்கு கிளாஸ் எடுக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு தான் திவ்யா ஒரு வார்த்தை சொன்னாங்க, உங்கள் அம்மா தான் டீச்சரில், உங்கள் அம்மா போய் கிளாஸ் எடுக்க சொல்லு. 24 மணி நேரம் உங்கள் அம்மா வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமே நீ திருந்தலை அப்படின்னா நான் எதுக்கு உனக்கு வந்து கிளாஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டாங்க. வேற லெவல் இதெல்லாம். ஒரு 24 hours உங்க அம்மா உனக்கு ஒரு கிளாஸ் எடுத்துட்டு போனாங்களே, அப்ப திருந்தாத நீ, நான் எடுத்தா திருந்த போறப்பா. இவ்வளோ விஷயம் நடந்துச்சுல. இதுக்கப்புறமும் இவங்க 2 பேரும் காருக்குள்ள அந்த காஜி பிடிச்ச வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா இவங்களை என்னன்னு சொல்றது நீங்க சொல்லுங்க. இதுல நிறைய முட்டு பாய்ஸ் இவங்களுக்காக வந்து முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னா பார்வதி சபரி வந்து இந்த மாதிரி பண்ணும்போது நீங்களா அமைதியா இருந்தீங்களா, இப்ப மட்டும் என்னடா பேசுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், பார்வதியை இவங்க 2 பேரும் பண்ணது 2 பேருமே கேமுன்னு சொல்லி விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க சரியா. இப்போ இந்த இடத்துல இவங்க சாண்ட்ராவை இவங்க பண்ணது அப்யூஸு, ரொம்ப கேவலமான வார்த்தையிலும் வீட்டை பற்றி பேசுகிறது, குழந்தைய பற்றி பேசுகிறது, அவங்களுடைய அவங்க வீட்டு அந்த ஃபேமிலி மேட்டரை பற்றி பேசுகிறதெல்லாம் சரியா. இதெல்லாமல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு ஒரு விஷயத்த போட்டிருக்காங்க, பார்வதிக்கும் சபரியும் அந்த 2 பேர் அந்த விஷயம் நடந்துச்சுல ஒரு டாஸ்கில். ஸோ அந்த டாஸ்க் அந்த கிளிப்பை போட்டு வச்சுக்கிட்டு என்னமோ அந்த ஒரு பாட்டு போட்டிருந்தாங்க, உண்மை ஒரு நாள் வெல்லும் உலகம் உன் பேர் சொல்லும், நல்லா சொல்லும் பீடைன்னு சொல்லும், அந்த பாட்டு போட்டு வச்சுருக்காங்க. எல்லாருமே சொல்கிறாங்க மலையாள பிக் பாஸ், இந்த பிக் பாஸ் எல்லாத்துலேயுமே இந்த டாஸ்க் வச்சுருக்காங்க, எல்லோரும் தள்ளத்தான் செஞ்சுருக்காங்கன்னு. பட் எனக்கு ஒரு கிளிப்பு கிடச்சிச்சு அவங்க எப்படி தள்ளுனாங்கன்னு. அதில் அவங்க கீழே விழுக போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே யார் தள்ளுனாங்களோ அவங்க தான் முதல்ல பிடிச்சி மெதுவாக அவங்கள கீழே வைக்கிறாங்க. அந்த கிளிப்பை நானும் பார்த்தேன். ஆனால் அந்த இடத்துல நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க யாரும் அபியூஸாக எந்த வார்த்தையும் பேசவே இல்லை. இந்த மாதிரி காலை வச்சு எத்தி கீழே தள்ளி விடலை, இவங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால தான் எங்களுக்கு இவ்வளோ கோபம் வருது. ஆனால் நேற்றுக்கு எபிசோடில் வேறு லெவலுங்க. இவங்க 3 பேரும் ப்ளஸ் 4 திவ்யாவையும் சேர்த்து சொல்லுங்கள் வச்சு கிழிச்சு விட்டாங்க. இந்த இது தேவை தான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நிறைய கிளிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். எவ்வளோக்கு உங்களால் முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.